நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், இந்த வீட்ல தான் இருப்பேன். இங்க இருந்து வரமாட்டேன்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட நீதானே இஷான் கூட ஒரே வீட்ல என்னால இருக்க முடியாதுன்னு சொன்ன. நான் இவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். அப்புறம் டிவோர்ஸ்க்காக வக்கீல கூட பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். டிவோர்ஸா? டாட், திரும்ப திரும்ப நீங்க என்ன முட்டாளாக்க பாக்காதீங்க. டிவோர்ஸ் பண்றதுக்கு லாயரை ஹையர் பண்ணணும். ஆனா இந்த வக்கீல் யாரு? இது பர்மா லாயருக்கு தமிழ்ல வக்கீல்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த டைவர்ஸ்லாம் எதுக்கு? அது எப்படி பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சுஹானாவுக்கும் இஷானுக்கும் நடுவுல எந்த உறவும் கிடையாது. தாத்தா, ஆமா சுஹானா, நீ இப்ப உடனே கிளம்பு. இவங்க எல்லாரும் ஆபீஸ்க்கெல்லாம் போகணும்ல. பேக் ப்ளீஸ். பேக் பேக். பேக் கொடுங்க, வாமா போலாம். டாட், 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 வேண்டாம் சொல்லுங்க ப்ளீஸ். பட் டாட், வா வா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இது என்னோட வீடு. நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். அப்படியே போறதா இருந்தாலும் சந்திரமுகி தானே போகணும். சோனாலி. ஓ, சின்னனி கரெக்ட்டா சொன்னீங்க. ஏய், என்ன பேசுற? ஒருவேளை நான் இங்கேருந்து போயிட்டா அப்புறம் சொன்னாலே மொத்தமா பெரியமாவை கவர் பண்ணிடுவா. சுஹானா, அப்படின்னா நீ இந்த வீட்ல பெரியம்மாக்காக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறியா? சுஹானா, பெரிய மம்மி மேல உனக்கு அவ்வளவு பாசமா? அப்படின்னா நீ இந்த வீட்ல இருக்கணும்ன்றதுக்கு காரணம் அம்மா தானா? வேற யாரும் இல்லையா? நோனோ ரஜினி அக்கா, ஒருவேளை நான் டாட் கூட திரும்ப வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் அங்க டாலி அக்கா செய்யற கேவலமான சாப்பாட்டை சாப்பிட வேண்டியிருக்கும்ல. நீங்க பட்டர் சிக்கன் எவ்வளவு சூப்பரா பண்றீங்க. ஐயோ, தேங்க் யூ. ஆனா அம்மாடி சுஹானா, இந்த ரஜினி சமைக்கிற சிக்கனை சுவைக்கிறதுக்காக நீ எதுக்காக இங்க தங்கணும் சொல்லு?
சிக்கன் தானே ரஜினி பண்ணி வீட்டுக்கே அனுப்பி வைக்க போறா. ஆமா. இல்லனா ஒரு வேலை பண்ணலாம். நான் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு டிஃபன் பாக்ஸை வாங்கி வைக்கிறேன். அண்ணி நீங்க வாரத்துக்கு 2 நாள் சுகானாவுக்காக சிக்கன் செய்யுங்க. நான் போய் டெலிவரி பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, சிக்கன் வந்து சேர்ந்துரும். இப்போ வீட்டுக்கு போலாம், வா. கம் ஆன். நோ டாட். நோ. சுகானா ப்ளீஸ் நில்லு. நில்லுங்கறல. நில்லு. அப்படின்னா உன்னோட பெரியம்மாவுக்காகவும் ரஜினி பண்ற சிக்கனுக்காகவும் தான் வீட்ல இருக்க போறேன்னு சொல்றியா? இங்க இருக்க உனக்கு வேற காரணமே இல்லையா? இருக்கு. பாட்டி நீங்க தான். எனக்காகவா? ஸ்வீட்டிக்கு அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் இருக்கு. அவளை யார் ரெடி பண்ணுவாங்க? மீனா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ காஃபி போட கத்துட்டு இருக்கா. ஒருவேளை நான் இந்த வீட்ல இல்லைன்னா அவ யாருக்கு காஃபி போட்டு குடிப்பா? நிஷா அக்கா, நீங்க எவ்வளவு நல்ல பக்கோடா செய்வீங்க. அமேசிங். அப்புறம் 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 யாரு? யாரு? அம்மா நீங்க. ஷூ. ராதா அத்தை, இந்திரண்ணா, இலேஷ் அண்ணா, எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க. நீ ஏன் கவலைப்படுற? அடிக்கடி உன்னை வந்து வீட்டுல பாக்குறோம். ஜாலியா இருக்கணும்னா எங்க வேணா போலாம் சுகானா. சாட்டர்டே சண்டே நாங்க சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வரோம். அங்கிள், எங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் கார் அரேஞ்ச் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஓஹோ, போதும் சுஹானா. இந்த காரணத்துக்காகலாம் நீ இங்க இருக்க நினைக்கிறது சரியில்லை. இங்க பாரு, சரியான காரணம் ஏதாவது இருந்தா சொல்லு. இல்லனா இங்க இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பார்மா சுஹானா, உனக்கும் இஷானுக்கும் நடுவுல ஒரு பொய்யான உறவு தான் இருக்கு. அதனால ஒரே வீட்டுல 2 பேர் எப்படி வாழ முடியும்? உன்னாலேயும் சந்தோஷமா இருக்க முடியாது, அவனாலேயும் முடியாது.
சரிதான். நீ எங்களுக்காக 4 நாளைக்கு இருந்தா அதுக்கப்புறம் சோகமாயிடுவ. அப்புறம் நாம தப்பான முடிவு எடுத்துட்டு போன்னு நீயே யோசிக்க ஆரம்பிச்சிருவ. அதனால நீ இந்த வீட்ல இருந்து போறது தான் உனக்கு நல்லது. மறுபடியும் உன்னோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பி. சுஹானா, வா நாம வீட்டுக்கு போலாம். வண்டி வேற கீழே நிக்குது. எங்க போறா? சுஹானா, டாடி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த வீட்டை விட்டு வர எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கும் ஈஷானுக்கும் உங்க எல்லாரும் முன்னாடி தானே கல்யாணம் நடந்துச்சு. அது பொய் கிடையாது, அது உண்மைதானே. உங்க எல்லாருக்கும் அது தெரியும்ல. நானும் பாக்குறேன். நீ மாமாவை சுத்தமா காதலிக்கவே இல்லக்கா. நீ சுமாரடி, உனக்கு எல்லாம் தெரியுமா? இலேஷிந்தர் வந்து பேக் எடுத்துட்டு போங்க. டாட், நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாது. என்னால ஈஷான் இல்லாம இருக்க முடியாது. என்ன நான் காதலிக்கிறேன். நான் ஈஷானை காதலிக்கிறேன். நான் ஈஷானை காதலிக்கிறேன். நான் ஈஷானை காதலிக்கிறேன். ஈஷானை காதலிக்கிறேன். I love Ishan. I love Ishan. அப்புறமா சொல்றேன். சரி, பாத்தீங்களா, இந்த மாதிரி நேரத்துல கூட அவங்க இல்ல. இப்போ நீங்களே சொல்லுங்க, அவன் நிஜமாவே என்ன டிசர்வ் பண்றானா? அப்போ உன் பெட்டி எடுத்துட்டு வருவா? நோ. அட்லீஸ்ட் அவன் எங்க இருக்கனாவது தேடி பார்க்கலாம்ல. ஆமா ஆமா. ஆனா மாமா இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. எந்த ரிலேஷன், நீங்க வெளியே போய் பாருங்க. அவங்க கிட்ட நீங்க 2 பேரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அவன் வந்ததுக்கு அப்புறம் நாங்களே சொல்றோம். என் பையனை தேவையில்லாம தொல்லை பண்ணீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஓ ப்ளீஸ் சித்தி, நீங்க ஓவரா பண்ணாதீங்க. இந்த நேரத்துல போய் யாராவது வெளியில போவாங்களா? அவன் வந்தா எல்லாரும் சேர்ந்து தர்ம அடி. இதுல எல்லாரும் எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு என்னையே கேக்குறீங்க. இங்க பாருங்க, என் மூடு எந்த நிமிஷம் வேணாலும் மாறி. கொஞ்சம் மேல பாருங்க, நான் இங்க தான் இருக்கேன். ஏய்,
அங்க பாருங்க. ஹலோ இஷான், நீ அங்க என்னடா பண்ற? நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எவ்வளவு கலாட்டா பண்ணீங்க பாத்தீங்களா? நான் தைரியமா இருந்தேன்ல, அவனை காணும்னாலும் தைரியமா இருந்தேன். கால வராதீங்கப்பா. முதல்ல அவன் எதுக்காக அங்க தொங்கிட்டு இருக்கான்னு கேளுங்களேன். வேண்டுதல் கேக்குறாங்க பாரு கேள்வி. சும்மா 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 தான் இங்க சூசைட் ஒன்னு படிக்க மாட்டீங்கல்ல? பேசுற பேச்ச பாரு. இஷான் நோ. உனக்கு என்னம்மா? சுஹானா ஒத்துக்கிட்டா இப்ப நீ சூசைட் பண்ணிக்கிறியா? வேண்டாடா. இல்ல சுஹானா ஒத்துக்கவே இல்ல. சுஹானா நீ போடு. வேண்டாம். இஷான், நீ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற? அதானே சந்திரமுகி படத்துல வர ரஜினி நினைப்பா உனக்கு மனசுல? இஷான் அண்ணா, நீங்க ரஜினி கிடையாது, அதனால தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. முடியும் தானே தவிச்சிட்டு இருக்க. இங்க பாருங்க சூப்பர் ஸ்டார், கீழே இறங்குங்க. உங்க சந்திரமுகி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஐயோ, நான் சந்திரமுகி கிடையாது. தர்கா சி துர்கா ஒத்துக்கிட்டா. வாட்? ஹூ இஸ் துர்கா? ஐயோ கடவுளே, இங்க பாருடா இஷான் செல்லம், கீழே வந்துருமா. சுஹானா வீட்டை விட்டு போகல. சுஹானா நீயே கொஞ்சம் சொல்லுமா. இஷான், நான் எங்கேயும் போகல, கொஞ்சம் கீழே இறங்கி வரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படின்னா நிஜமாவே நீ என்னை விட்டு போக மாட்டல சுஹானா? சத்தியமா? சரி, அது அப்படியே நான் தொட்டு சொல்லு பார்க்கலாம். இஷான், இப்ப நான் உன்னை தொட்டும் சொல்றேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். இதுக்கப்புறம் எப்பயாவது கோவம் வந்து என்னை விட்டு இந்த வீட்டை விட்டு நிச்சயமா போக மாட்டல? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, சொல்லு சுஹானா. ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். சுஹானா, கடைசி வரைக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு இத்தனை பேரும் சாட்சி. அப்புறம் எனக்கு இன்னொரு நிபந்தனையா இருக்கு. என்ன உலகம்? ஈஷான், இப்ப உன் காதை திருக்கி கீழே இறக்கி விட போற. இப்ப என்ன நிபந்தனை? சுஹானா, இன்னைக்கு நீ என் கூட ஸ்கூட்டர்ல வெளியே வரணும், ஓகேயா? அதுவும் என்னுடைய ஸ்கூட்டர்ல. ஏண்டா திரும்பவும் ஸ்கூட்டர்ல வரணுங்கறியா? டாட், நான் வீட்டுக்கு வரேன். இலேஷ் பொட்டி எடுப்பா, சீக்கிரம் பொட்டி எடு. ஐயோ நோ. ஓகே, நான் வரேன். ஆனா நீ முதல்ல அங்க இருந்து கீழே இறங்கி வா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் பையனை முதல்ல கீழே இறக்குங்க. தொங்கிட்டு இருக்கிறது ஞாபகம் வருதா? எவ்வளவு நேரமா இவன் தொங்கிக்கிட்டே இருக்கான். ராட வேற உடைச்சு வச்சிருக்கான். எனக்கு எவ்வளவு நஷ்டமாயிடுச்சு தெரியுமா? என்ன அளவுக்கு நீங்க உங்களுக்கு இஷானை விட மத்த விஷயங்கள் தான் முக்கியமா? அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன் பாருங்க. இந்த ரிலேஷ் மேல போய் அவனுக்கு உதவி செய்யுங்க. அவன் கீழே விழுந்துற போறான்.
நான் மேல போய் தூக்குறேன். இந்த பக்கமா நானும் வரேன். நான் போய் ஏணி எடுத்துட்டு இல்ல வரேன். ஃபயர் பிரிகேட் தான் கூப்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஏணி உங்க வீட்ல இருக்குமா? அங்கிள் நம்ம ஒரு வேலை பண்ணலாம். முதல்ல வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஓகே சரி நான் போய் சீக்கிரம் பார்த்துட்டு போ. வரேன். எப்படியாவது இறக்கிடலாம். இஷான் கை கொடு கை கொடு. கை கொடுங்க. கொண்டு வாங்க சீக்கிரம். அப்படியே கைய குடுறா. இஷான் கையை கொடு. ஹே நான் புடிச்சிட்டே இறங்கு. ஏலேலோ ஏலேலோ இறக்கி விடுங்க. ஏலேலோ ஏலேலோ நல்லா தூக்குங்க. ஏலேலோ டேய் ஒரு நிமிஷம் இருங்க. இஷானை என்ன பண்றதா இருக்கீங்க? அவனை காப்பாத்த போறீங்களா இல்ல கை கால பிரிக்க போறீங்களா? OMG தயவு செஞ்சு எல்லாரும் டிசைட் பண்ணிடுங்க. இஷானை கீழே இறக்கணுமா இல்ல மேலே இழுக்கணுமா? மேலே இழுக்கணும். ஜாக்கிரதை. இலேஷ் நீ விடு. பாத்து என் பையன் கீழே விழ போறா. ஓ தூக்குங்க.